தமிழக மக்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கின்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த திமுக ஞானசேகரன். அந்த திமுக ஞானசேகரன் குறித்த பல தகவல்கள் தினம் தினம் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய வீட்ல திரும்பவும் அதாவது இப்போ 2, 3 நாட்களுக்கு முன்னர் காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு போய் சில ஆவணங்களை கைப்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில, மீண்டும் இன்றைக்கு காவல்துறையினர் அவருடைய வீட்டில் சோதனை செய்திருக்கிறார்கள். சோதனை செய்ததில் மேலும் சில பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அப்படின்னு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த ஆவணங்கள் எது குறித்தது அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது, நமக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன என்றால், ஞானசேகரன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து, அங்கு கிட்டத்தட்ட 2 மாடி வீடு கட்டியிருக்கிறார். அப்ப அந்த 2 அடுக்கு வீடை அவர் கட்டுவதற்கு அவருக்கு எங்கிருந்து பணம் வந்தது? நம்ம ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தோம். அவருக்கு எங்கிருந்து தார் அப்படின்ற அந்த உயர் ரக கார், மகிழுந்து அப்படின்ற அந்த கார் வந்தது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா 14,00,000 அதோடைய மதிப்பு. திமுகவுடைய கொடியை போட்டு தான் அந்த தார் வாகனத்தில் சென்று தான் பல வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்தார். அதாவது ஈசிஆர் மற்றும் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய பூட்டப்பட்டிருக்கின்ற வீடுகளை பூட்டை உடைத்து சென்று கொள்ளையடித்தார் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்ததுன்றதை நம்ம ஏற்கனவே பகிர்ந்திருந்தோம். அப்படின்ற நிலையில் இப்போ நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா, இந்த வீட்டுடைய ஆவணங்களும் கூட இப்போ கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது வந்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. இது கோவில் சொத்தை ஆக்கிரமித்திருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த வீட்டில்தான் மா சுப்பிரமணியம், நம்ம மேரத்தான் சுப்பிரமணியம் என்கிற மாசு, அந்த மாசு சார் வந்து இந்த வீட்டிற்கு தான் சென்று புதிதாக கட்டப்பட்டவுடன் அந்த வீட்டிற்கு தான் சென்று உணவருந்தி அவரை வாழ்த்தி வந்தாரா? அவருக்கு துணைக்கு துணை மேயரும் சென்றாரா? துணை மேயர் மகேஷும் சென்றாரா? அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா, இவன் எப்பவுமே கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பான், இவன் இங்கே தான் கஞ்சா விற்றுக்கிட்டு இருப்பான், இப்படின்ற தகவல்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. நிறைய பேட்டிகள் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வருது அப்படின்னா, இதற்கப்புறமும் கூட இங்கே மீடியாக்களில் பேசும் பொழுது ஞானசேகரன் குறித்து அதிர்ச்சி தகவல், ஞானசேகரன் குறித்து புதிய தகவல் இப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்களே தவிர்த்து, அவன் திமுக ஞானசேகரன் என்று சொல்வதற்கு ஏன் தயங்குகிறார்கள் என்பது தான் எனக்கு புரியல. ஏன்னா இப்படியாக இப்போ வெளிவரக்கூடிய தகவல்கள் ஒவ்வொரு நாளாக வெளிவரக்கூடிய தகவல்களில் ஆரம்பத்திலிருந்து, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆரம்பத்தில் வெளிவந்த தகவல் என்ன தெரியுமா? இந்த ஞானசேகரனுக்கு திமுகவுடன் என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்றது தான். இதை ஏன் மீடியா பேசு பொருள் ஆக்க மறுக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. அவன் திமுககாரன் தான் அப்படின்றத நெத்தியிலே எழுதி ஒட்டியிருக்க. ஞானசேகரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி. அடுத்து ஞானசேகரனுடைய வீடு கோவில் நிலத்தை ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து ஞானசேகரன் பகுதி நேர வேலையாக வீடுகளில் புகுந்து கொள்ளையடிப்பதை வைத்திருந்தான். ஞானசேகரன் கட்ட பஞ்சாயத்தை வார இறுதி நாட்களில் ஒரு தொழிலாகவே வைத்திருந்தான். ஞானசேகரன் பெண்களிடம் சில்மிஷம் செய்து கொண்டிருந்தான். அதுவும் பாலியல் ரீதியான சில்மிஷத்தில் ஈடுபட்டான். ஞானசேகரன் கஞ்சா விற்றான். இந்த 6 பொருத்தமும் பக்காவாக பொருந்துதே. அப்போ அவன் அக்மார்க் திமுக தானே? இதில் நமக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும்? ஸோ நம்முடைய கேள்வி மீடியாக்களை நோக்கி என்னன்னா, இவனுக்கும் திமுகவினருக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை நீங்கள் பேச மறுப்பது ஏன்? ஏற்கனவே அதிமுக தெளிவுபடுத்திருச்சு ஒரு விஷயத்தை. என்னென்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் டிஜிபி அவர்கள் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கை இருக்கு இல்லையா? இந்த சுற்றறிக்கை அல்லது ஒரு அறிவிப்பு, அதில் வந்துட்டு அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் இந்த விசாரணையின் போக்கையே மாற்றக்கூடிய தன்மை கொண்டது அல்லது தலையிடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு பொருள்பட ஏற்கனவே அதிமுக தெளிவுபடுத்தி விட்ட நிலையில் நீங்கள் விவாதம் நடத்த வேண்டியது யார் அந்த சார்? தொடர்ந்து வெளிவருகின்ற அதிர்ச்சிகர அளிக்கக்கூடிய தகவல்கள், அதாவது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருக்கிறான், பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறான், அது ஒன்று மட்டுமல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கிறான். இதற்கு சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரங்களும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் கூடுதல் இது என்னன்னாக்கா, அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம், பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் மிக தெளிவாக
இவன் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நிறைய இருக்குது அப்படின்ற தகவல் வருது. அதுவும் வீடு புகுந்து கொள்ளையடித்ததுக்கான வழக்குகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இத்தனை கஞ்சா வித்திருக்கிறான் அப்படின்றத அங்கே லோக்கலில் இருக்க ஏரியா ஆட்கள் சொல்கிறார்கள். அப்போ இத்தனை குற்றச்சாட்டுகளும் இருக்கக்கூடிய ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி அனாயசமாக ஒரு கட்சியுடன் இவ்வளவு நெருக்கமாக பழகினான் அப்படின்றது தான் கேள்வி. இன்னி வரைக்கும் அவன் வேறு எந்த கட்சி உறுப்பினருடனும் இப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவன், ஃபோட்டோ எடுக்கிறது தான் பிரதானம்னு நினைக்கக்கூடியவன். அதுவும் நம்ம கமிஷனர் அவர்களே என்ன சொல்கிறாரு, அவன் வந்து 2011 அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டர், அதாவது குற்ற பின்னணி கொண்டவன்னு சொல்கிறார். அப்போ குற்ற பின்னணி கொண்டவனாக இருந்திருந்தால் 2011 குற்ற பின்னணி கொண்டவனாக இருந்திருந்தால் அவன் அன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக தலைவர்களுடன் ஏதாவது ஃபோட்டோ எடுத்துக்கணும். அந்த ஃபோட்டோக்கள் எப்படி எதுவுமே வெளில வரலையே? ஏன் திமுக நபர்களுடன் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களைத்தான் அவன் பகிர்ந்திருக்கிறான். ஏன் அவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோக்களைத்தான் அவன் பகிர்ந்திருக்கிறான். அதுவும் அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் அவனுடைய சமூக வலைதள மற்ற பக்கங்கள்லேயும் அவன் வந்து பதிவு செய்திருக்கிறான். இதோ நாம் பதிவு செய்யலை, இதையெல்லாம் அவன் செய்திருக்கிறான். அப்போ அவனுடைய சமூக வலைதள பக்கத்தை முடக்கி இருக்கிறார்கள் காவல்துறையினர். காவல்துறையினரிடம் இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா, அவனுடைய கைபேசியை நீங்கள் கைப்பற்றி இருக்கிறீர்கள், அவனுடைய லேப்டாப்பு அதை வைத்து தான் அவன் பல டீலிங்ஸை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு உங்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஸோ இதையெல்லாம் இருக்கின்ற நீங்கள் அவன் வேறு கட்சி தலைவர்களுடன் அவன் தொடர்பில் இருந்திருந்தால், ஏன்னா ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய ஒருவனாக இருந்தால் அவன் எந்த ஆட்சியாளராக இருந்தால் அவர்களுடனும் ஃபோட்டோ எடுத்திருப்பான். இப்போ கடந்த ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி. அப்போ அந்த ஆட்சியிலேருந்து அவன் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடன் அவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, ஏன் எடுத்துக்கல? கடந்த ஆட்சி இருந்த முக்கியஸ்தர்கள் அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய அந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ, முன்னாள் மேயர்களோ, முன்னாள் துணை மேயர்களோ, எம்எல்ஏக்களோ யாராவது இவன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டாங்களா? இந்த ஃபோட்டோக்கள் வெளியே வந்ததா என்றால் இல்லை. அப்போது இவன் பரம்பரை திமுக. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நடத்தையும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. என்கிற பொழுது நீங்கள் திரும்ப திரும்ப ஞானசேகரன் என்று அவன் பெயரை மட்டும் உச்சரிக்கிறீர்களே தவிர்த்து இவன் திமுகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தான். திமுகவுடன் அதுவும் இவ்வளோ பெரிய குற்றப்பின்னணி இருந்த பொழுதிலும் அவன் திமுகவுடன் தான் அவன் வலம் வந்தான். திமுகவினர் தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். திமுகவினருடைய ஆதரவு இருந்ததன் காரணமாகத்தான் அவன் அனாயசமாக அந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் அவன் சுற்றி வர முடிந்தது. அவன் அங்கு மட்டுமல்ல, வேறு சில இடங்களிலும் கூட அவன் அத்துமீறல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டுகளும் வருகிறது. அப்போ இதற்கெல்லாம் என்ன பதிலை தருவது? இதையெல்லாம் யார் பதிலை தரப்போகிறார்கள்? இதற்கெல்லாம் எங்கே நமக்கு விளக்கம் கிடைக்கப் போகிறது அப்படின்ற கேள்வியை நீங்கள் விவாத பொருளாக்கி இருக்க வேண்டும். ஏன் ஆக்கவில்லை? நீங்கள் கூட சொல்லலாம், என்ன நீங்கள் திரும்ப திரும்ப ஞானசேகரன் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், திமுக ஞானசேகரன் குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏன் அடிக்கடி வருகிறது என்றால், நீங்கள் அவனுக்கு திமுகவுடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ஏற்க மறுக்கிறீர்கள், அதை பிரசுரம் செய்ய மறுக்கிறீர்கள் என்பதனால்தான் வருகிறது. அதை ஏற்றுக்கிட்டு இல்லைங்க அவன் என் கட்சியில் இருந்தான், பொறுப்பில் இருந்தான், மாசு சார், துணை மேயர் மகேஷ் சார் இவர்களுடனெல்லாம் தொடர்பில் இருந்தான் அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப பிரஸ்தாபித்து விற்கிறத நிறுத்துவோம் இல்லை? அப்போது நீங்கள் எதையோ மறைக்க முனைகிறீர்கள் என்பதனால்தான் நாங்கள் திரும்ப திரும்ப அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆகவே திரும்பவும் சொல்கிறேன், யார் அந்த சார் என்கிற கேள்வி திரும்ப திரும்ப இவர்களை நோக்கி கேட்கப்பட வேண்டும். இவர்கள் முதலில் அவன் திமுகவில் இருந்தான், அவன் பதவியில் இருந்தான் என்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் வரை இந்த கேள்வி அவர்களை நோக்கித்தான் இருக்க வேண்டும். இல்லைனாலும் இயல்பாகவே அவர்களை நோக்கித்தான் அந்த கேள்வி இருக்கும். சந்தேகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தேகம் யார் அந்த சார் என்பதில் சுருக்கிவிட்டது. என்னென்னா, யார் அந்த சார் அப்படின்றத 8 கோடி மக்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் அந்த சார் என்பது திமுக காரன் தான் அந்த சார் என்பது தெளிவாகிறது. ஆனால் திமுகவில் யார் அந்த சார் அப்படின்றது தான் இப்போ கேள்வி. அவள் திமுகவில் யார் அந்த சார்ன்னு கேட்கும்பொழுது தான் நமக்கே ஒரு குழப்பம் வருது. ஏன்னா அத்தனை பேருக்கும் அந்த தகுதி இருக்குது. இதைத்தான் நாம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அப்போ யார் அந்த சார் என்பதற்கு ஞானசேகரனுடைய திமுகவில் மாவட்ட செயலாளர் ஆவதற்கும், ஏன் திமுக தலைவர் ஆவதற்கும் கூட ஆன அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கின்ற நிலையில, அந்த சார் அதைவிட கூடுதல் தகுதியை பெற்ற இப்பொழுது மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவராக இருப்பாரா? அப்படின்ற கேள்வியை கேட்டு, நீங்களே அசை போடுங்கள் என்று மக்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.